பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்பதாக. சமாதானமும் பரிசுத்தமுமான வாழ்க்கை, பீஸ்ஃபுல் அண்ட் ஹோலி லைஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல நம் வாழ்வில் சமாதானமும் பரிசுத்தமும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அதிகாரியை அவருடைய சக ஊழியர் எல்லாருக்கும் முன்பாக திட்டிவிட்டார். இது அந்த அதிகாரிக்கு கௌரவ குறைச்சலாக காணப்பட்டது. மிகவும் சோர்வடைந்து போனார். தன்னுடைய ஜெப நேரத்தில் அந்த அதிகாரியிடம் ஆண்டவர் சொன்னார், உன்னை காயப்படுத்தின நபரை என் நாமத்தினால் ஆசீர்வதி என்று சொன்னார். அந்த அதிகாரியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த நபரை ஆசீர்வதித்தார். உடனே அந்த அதிகாரியின் உள்ளத்தில் தேவ சமாதானம் பெருக்கெடுத்து ஓடியது. தேவனுடைய வசனமாகியவருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை தரும். யாரையும் கழிந்து கொள்ளாமல், யார் மீதும் கசப்பில்லாமல், உங்கள் சமாதானத்தை பிசாசு திருடிவிட அனுமதியாமல் எல்லாரையும் மன்னிக்கிற சுபாவத்துடன் காணப்படுங்கள். எந்த ஒரு சத்தமும் இல்லாத இடத்தில் வசிப்பதும் மாளிகைகளில் வசிப்பதும் தான் சமாதானமான வாழ்க்கை என்று தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது. உண்மையான சமாதானம் கர்த்தரால் அவருடைய ஜனங்களுக்கு அருளப்படுவது. இயேசுவுக்கு இன்னொரு பெயர், அவர் சமாதான கர்த்தர். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என்பதாக. உலக தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை விட்டு செல்லலாம், வீட்டை விட்டு செல்லலாம், வாகனத்தை விட்டு செல்லலாம், இடங்களை விட்டு செல்லலாம். ஆனால் இயேசுவை தவிர வேறொருவரும் தன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை விட்டு செல்ல முடியாது. இயேசு உங்களுக்கு விட்டு சென்ற சமாதானம் உலகத்தால் தரக்கூடாத சமாதானம். உலகத்தில் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இயேசு கொடுக்கிற சமாதானத்திற்கு ஈடு இணையாக ஒன்றையும் சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கை இருளடைந்து போயிருக்கிறது, வீட்டில் எப்பொழுதும் சண்டை ஏற்படுகிறது என்று சொல்லுகிறவர்கள் சமாதான கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை தருவார். உலகம் கொடுக்கும் பொய்யான சமாதானத்தை நாடாமல் இயேசு கொடுக்கிற மெய்யான சமாதானத்தை நாடுங்கள். அதுபோல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாடுங்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் தவறுகிறோம். மிகப்பெரிய அப்போஸ்தலன் பேதுரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக என்று சொல்லி நாம் என்ற வார்த்தையோடு அவனையும் இணைத்து கொள்கிறார். இயேசுவோடு இருந்த சீஷன், இயேசுவோடு 60 வருடங்களுக்கு மேலாக நடந்த அப்போஸ்தலன் யோவான் தன்னுடைய முதிர் வயதில் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் என்று நம்முடைய என்ற வார்த்தையை சொல்லி தன்னையும் ஒரு பாவி என்று எல்லோரோடும் இணைத்து கொள்ளுகிறார். இவர்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையில் தடுமாறினாலும் பூரணத்தை நோக்கி, பரிசுத்தத்தை நோக்கி நடந்தவர்கள். வாழ்க்கையில் பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் என்று எல்லா இடங்களையும் நாடி அலைகிறவர்களாய் காணப்படுகிற கோடிக்கணக்கான ஜனங்களை காட்டிலும் முதலாவது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாடுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் சமாதானமும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. இவர்கள் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு வேண்டிய ஒத்தாசையை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.